நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். எல்லா குழந்தைகளுமே வந்து நம்ம சுடரை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அபி மட்டும் தானே ஏத்துக்கிறாம இருந்தாங்க. இப்போ வந்து அபியும் வந்து அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. கட்டிப்பிடிச்சு அவங்கள வந்து ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம அபி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அந்த 12ஆம் பசங்க வந்து ரொம்ப வம்பிழுத்தாங்கல்ல. கடைசியில் போகும்போது வேற டீச்சர் வேறு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீட்லேயும் அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு சுடர் வந்து கேட்குறாங்க, "ஏன் என்னாச்சு அபி? எதுக்கு டல்லாக இருக்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? பேசாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "ஏன் டல்லாக தான் நான் கேட்கக்கூடாதா? இங்கே பாரு ஒழுங்காக சொல்லு. நான் உனக்கு வந்து அம்மா சரியா? நான் கேட்டால் சொல்லி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலாம் சொல்ல முடியாது. தேவைன்னா நீ மற்றவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ. அவங்ககிட்ட போய் பேசிக்கோ. நான் வந்து அவங்கள மாதிரியெல்லாம் அவங்களெல்லாம் சேர்ந்து உங்ககிட்டலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து சொல்லிடுறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கவினை வந்து கூப்பிட்டு கேட்காங்க. "ஏய் கவின் இங்கே வா. அபிக்கு வந்து என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து அவ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே அபி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி 12ஆம் பசங்க வந்து நம்ம அபியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வம்பிழுத்தாங்க. அது அபி போய் கேட்க போனால் அதுக்கு வந்து அவங்க ரொம்ப கலாய்ச்சி விட்டாங்க. ஸ்டாஃபு கூட சப்போர்ட் பண்ணல தெரியுமா? ஏன் பிரின்ஸிபல் மேடம் கூட அபி தான் திட்டினாங்க. அதனால தான் இப்படி டல்லாக இருக்கா. அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. சரி தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாமே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம சுடரும் வந்து ஸ்கூலுக்கு வராங்க. இன்றைக்கி வந்து நான் பிரின்ஸிபல் மேடம் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட அவங்களும் சேர்ந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அபி நீ ஒழுங்கா என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு அபியை வந்து அந்த பிரின்ஸிபல் ரூமுக்கு வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டு போனவொடனே, "வாமா நீங்கள் தான் இந்த பொண்ணோட அம்மாவா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஆமாம் மேடம். எதுக்கு நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து திட்டினீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பெரிய பசங்க கூடலாம் பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் பழகுனதை நீங்கள் பார்த்தீங்களா? என்ன மேடம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களா? அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவொடனேயும் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. "அந்த பசங்க தான் மேடம் எங்களை வந்து திட்டினாங்க. அதனால தான் நாங்கள் வந்து திருப்பி கேட்க போனோம். கடைசியில் நீங்கள் எங்களையே திட்டிட்டீங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியா? இப்போயா கேட்டுக்கிட்டீங்களா என்ன நடந்துச்சுன்ட்டு?" தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஆராயாமல் நீங்கள் பாட்டில் ஒரு சைடு மட்டும் இது கொடுக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுடர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க டீச்சரை. அந்த இடத்துல வந்து ஸ்டாஃப் வந்து நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்களும் சாரி கேட்டுடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா வீட்டில் வந்தவொடனே சுடர் வந்து குழந்தை கூடலாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபி வந்து சுடரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு, "சாரி அபி, சாரி சுடர், நான் வந்து நீ தப்பாக நினச்சிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "நீ எப்பயுமே என்னோடய பொண்ணு தான். நீ என்னை என்ன நினச்சாலும் பரவாயில்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இருந்தாலும் நீ மன்னிச்சிக்கோ. நிறைய டைமில் வந்து உன்னை திட்டிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து அபி வந்து சொல்கிறாங்க. "ஏய் நீ எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி கேட்குற? என்ன இருந்தாலும் நீ என் பொண்ணு, நான் உன் அம்மா. இதனாலலாம் ஒன்றுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே வந்து அந்த சுடரை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த பக்கம் நின்று இந்து வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.